வெல்கம் டு முப்படை ஆர்மி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்மி அப்படின்ற ஒரு எக்ஸாம் போயிட்டு இருக்கு இல்லையா, அக்னிபாத் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த எக்ஸாமுக்கு நீங்க எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ நான் சயின்ஸ் எடுக்கிறேன். ஸோ சயின்ஸ் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, எப்படி எல்லாம் படிக்க போறீங்க அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு ஆர்மி வெப்சைட்ல இருந்து, ஆர்மிக்கான ஜாயின் இந்தியன் ஆர்மி வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்ல இருந்து ஒரு சாம்பிள் பிடிஎஃப் விட்டு இருந்தாங்க. அதுல இருந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரும் எடுத்து உங்களுக்காக நான் கிளாஸ் எடுக்கிறதுக்காக வச்சிருக்கேன். ஸோ இந்த யூனிட்ல எல்லாம் இப்படி எல்லாம் கொஸ்டின் வரும் அப்படின்றதுக்காக ஒரு கொஸ்டின் பேப்பரும் வச்சிருக்கேன். ஸோ இப்போ சயின்ஸ் சிலபஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சயின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் கொடுத்துருப்பாங்க சரியா. அதுல பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே தான் படிக்க வேண்டியதா இருக்கும். பிசிக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு 7-8 யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா படிக்க வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட், அளவைகள்னு இருக்கும். அதே மாதிரி விசை இயக்கம் செகண்ட் யூனிட், ஃபோர்ஸ் அண்ட் மொமெண்ட்னு. அடுத்து தேர்ட் யூனிட் வந்து எலக்ட்ரிசிட்டி மின்சாரம்னு இருக்கும். அடுத்ததான் 4வது ஒலி சவுண்டு, அடுத்ததா லைட்டு அந்த ஒலி, அதுக்கு மாதிரி வெப்பம் ஹீட் இல்லையா அந்த லெசன். அடுத்ததா பாத்தீங்கன்னா அண்டம் அப்படின்னு சொல்லி இந்த கோள்கள் பத்தினதெல்லாம் இருக்கும் இல்லையா இது. அதுக்கு அடுத்ததா காந்தவேல். இந்த மாதிரியான ஒரு 8 யூனிட் இருக்கும். இந்த 8 யூனிட்லயுமே வந்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எல்லாமே எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் பாத்தீங்கன்னாலும் சரி, இல்லைன்னா ஆர்மி வெப்சைட்ல விட்டுருக்காங்க இல்லையா இந்த பேக்கப் கொஸ்டின்ஸ், இதை பாத்தீங்கன்னாலும் சரி, இந்த 8 யூனிட்ல இருந்துமே கலந்து எல்லா கொஸ்டின்ஸுமே பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்திருக்கும் சரிங்களா. அதே மாதிரி அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி போயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் வந்து மேட்டர்ஸ் அரௌண்டர்ஸ் அப்படின்னு இருக்கும், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அப்படின்னு இருக்கும் அந்த லெசன். அதுக்கு அடுத்ததா செகண்ட் வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், சேஞ்சஸ் அரௌண்டர்ஸ் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். அடுத்ததான் அணுக்களோட அமைப்பு, அமிலங்கள், காரங்கள், அப்புறம் வேதி வினைகள், காற்று, நீர், இந்த மாதிரியான லெசன்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த லெசன்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வர மாதிரி கவர் பண்ணிருப்பாங்க. அதாவது ஒரு ஷிஃப்ட் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா அதுல 15 கொஸ்டின் தான் இருக்கும். அப்ப எல்லா லெசன்ல இருந்து கொஸ்டின் எடுத்துட முடியாது. ஆனா எல்லா ஷிஃப்ட் கொஸ்டின் பேப்பரையும் நாங்க அனலைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே இருந்து ரேண்டமா ஒரு கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இப்படிதான் இருக்கும். அதே மாதிரி பயாலஜி அப்படின்னு போயிட்டீங்கன்னா இப்போ பாட்னி ஜுவாலஜி ரெண்டுத்தையும் சேர்த்து பயாலஜின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த பயாலஜில என்னெல்லாம் கேட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஊட்டச்சத்துக்கள் பத்தி ஒரு ஃபர்ஸ்ட் லெசனே இருக்கும். உணவு மற்றும் ஊட்டச்சத்து, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெசன். அந்த லெசன்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். அதே மாதிரி டிசீஸ் வரும். செகண்ட் லெசன் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா டிசீஸை பத்தின லெசன்ஸா இருக்கும். அடுத்ததா தேர்ட் வந்து என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் அப்படின்னு இருக்கும், சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்ததா விலங்கு, அதாவது விலங்குகளோட உறுப்பு மண்டலங்கள், மனித உறுப்பு மண்டலங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும் சரியா. இந்த மனித உறுப்பு மண்டலங்கள்ல 8 விதமான உறுப்பு மண்டலங்கள் இருக்கும், ஆர்கான் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி. இந்த 8 உறுப்பு மண்டலங்கள்ல இருந்துமே கண்டிப்பா கொஸ்டின்ஸ் எப்பவுமே வந்துட்டே இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தாவர உலகம் அப்படின்னு சொல்லிட்டு தாவரங்களோட செயல்பாடுகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி தாவர உலகம் அப்படின்னு பிளான் கிங்டம்னு ஒரு லெசன் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மொத்த லெசன்ஸையும் நாங்க தொகுத்து ஒரு கோர்வையா எங்களோட ஆர்மி புக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் சரிங்களா. தமிழ் மீடியமும் இருக்கு, இங்கிலீஷ் மீடியமும் இருக்கு. ஸோ தமிழ் மீடியம் புக் வந்து நீங்க வாங்கி ரெஃபர் பண்றீங்கனாலும் பாருங்க, எல்லா யூனிட்டும் யூனிட் வைஸ் கொடுத்துருக்கும் சரிங்களா. அதே மாதிரி அந்த யூனிட் வைஸுக்கான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ் செட் புக் அப்படின்னு சொல்லியும் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஒரு யூனிட் வைஸான கொஸ்டின்ஸும் அதுல இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் இப்போ பிசிக்ஸ்ல மெஷர்மெண்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த லெசன்ல இப்போ மெஷர்மெண்ட் லெசன்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் மேக்சிமமா எடுக்க முடியும் ஒரு யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு யூனிட்ல 60-70 கொஸ்டின் வரைக்கும் கூட. பெரிய யூனிட்டா இருந்தா 60-70 கொஸ்டின், கொஞ்சம் சின்ன யூனிட்டா இருந்தா ஒரு 20-25 கொஸ்டின்ஸ். அந்த மாதிரி என்னெல்லாம் ஆர்மி எக்ஸாம் பேசிஸ்ல கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்க எடுத்திருக்கோம் சரிங்களா. இந்த மாதிரி பிராக்டிஸ் செட் புக்கும் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஆர்மிக்கான தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் புக்கும் அவைலபிளா இருக்கு. வேணுன்றவங்க வந்து எங்களோட கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி ஆர்மிக்கான ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டு இருக்கு, ரெகுலர் கிளாஸஸும் போயிட்டு இருக்கு, டெஸ்ட் பேட்சும் போயிட்டு இருக்கு சரிங்களா. வேணுன்றவங்க நீங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க சரியா. ஸோ இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா என்னன்னா, ஆர்மி வெப்சைட்ல இருந்து ஜாயின் இந்தியன் ஆர்மி வெப்சைட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு சாம்பிள் கொஸ்டின் பிடிஎஃப் கொடுத்துருந்தாங்க. அவங்க ஒரு 30 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுல இருந்து எடுத்த ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஸோ இதுல எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கு, எந்த யூனிட்ல கேட்டிருக்காங்கன்றத நான் சொல்றேன். இது பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும் சரிங்களா. சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, which of the following is an insulator of heat? பின்வருவனவற்றில் வெப்ப கடத்தா பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெப்பம் கடத்தாத பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பு, அலுமினியம், தகரம் இருக்கு இல்லையா, அயன், அலுமினியம், டின், இது எல்லாமே என்ன பண்ணும்னா வெப்பத்தை கடத்தக்கூடியதா இருக்கும். உலோகங்கள் எல்லாமே வெப்பத்தையும் கடத்தும், மின்சாரத்தையும் கடத்தும் இல்லையா. சோ இது எல்லாமே வெப்பத்தை கடத்தக்கூடியதுதான். பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து வெப்பத்தை கடத்தாத பொருள். வெப்பத்தையுமே கடத்தாது, மின்சாரத்தையும் கூட கடத்தாது இல்லையா. பிளாஸ்டிக் வந்து மின்சாரம் கடத்தாத பொருளுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். சோ ஏன் இது கடத்தாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் வந்து ரொம்ப இலகுத்தன்மை கொண்டதா இருக்கும் சரியா. அதனாலதான் வந்து இது மின்சாரத்தையும் வெப்பத்தையும் கடத்தாது. சோ இந்த லெசன் இது எந்த கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெப்பவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீட் லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. சோ அப்படியே கவனிச்சுட்டே வாங்க என்னென்ன லெசன் அப்படின்றதையும் நான் சொல்றேன்.
அடுத்து பாருங்க, how many colors are obtained when a prism splits a beam of sunlight? ஒரு முப்பட்டகத்தின் வழியே சூரிய ஒளி கற்றையை செலுத்தும் போது எத்தனை நிறங்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன லெசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒளிக்கற்றை இருக்கு இல்லையா, சோ ஒளி லெசன், லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெசன். சரிங்களா? சோ இதுல ஒரு முப்பட்டகம் வழியா நம்ம ஒரு ஒளிக்கற்றை செலுத்தணும் அப்படின்னா, முப்பட்டகம் அப்படின்னா என்னன்னா ஒரு பிரிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கோன் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வழியா நம்ம ஒளியை செலுத்துறோம் அப்படின்னா இது என்ன ஆகும்னா 7 நிறங்களாக பிரிகை அடையும். இதுக்கு பேர் தான் நிறப்பிரிகை, டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இந்த நிறப்பிரிகை வந்து எத்தனை நிறங்களா பிரிகை அடையும், ஒளிக்கற்றையை செலுத்தும் போது எத்தனை நிறங்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7 நிறங்கள். இதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், வானவில் நிறங்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. இதுதான் இந்த விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 7 நிறங்கள் தான் கிடைக்கும். சரிங்களா? இதுல இது வந்து குறைந்த அலை நீளமும் இது அதிக அலை நீளம் கொண்டதா இருக்கும். சோ இந்த மாதிரியான நோட்ஸ் எல்லாமே இந்த புக்ல இருக்கும். சரிங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. Through which of the following sound cannot travel? பின்வரும் எதன் வழியே ஒளி பயணிக்க முடியாது, எதன் வழியா ஒளி பயணிக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஒலி எப்படி இருக்கு இல்லையா, இது வந்து சவுண்ட் லெசன். சரிங்களா? ஒலி தான் தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா ஒலின்னு தான் சொல்லுவோம், இங்கிலீஷ்ல சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒலி ரெண்டுமே லெசன் இருக்கும். சோ இது என்ன லெசன் பாத்தீங்கன்னா சவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெசன். சரிங்களா? சோ இதுல எதன் வழியா ஒலி பயணிக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒலி வந்து பரவறதுக்கு ஒரு ஊடகம் தேவை. ஒலி இப்ப நம்ம காதெல்லாம் கேட்கிறோம் இல்லையா, இந்த ஒலி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கேட்கணும் அப்படின்னா அது பரவறதுக்கு ஒரு ஊடகம் தேவை. இப்ப நான் இங்க இருக்கேன் அப்படின்னா என்னை சுற்றி காற்று மண்டலம், வளிமண்டலம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. சோ அப்போ காற்றுல அந்த ஒலி வந்து பரவிதான் வந்து நம்ம காதுகளை அடையும். சோ அப்போ ஒலி பரவுவதற்கு ஊடகம் தேவை. என்னென்ன ஊடகங்கள்லாம் தேவைன்னு பாத்தீங்கன்னா, திட ஊடகமா இருக்கலாம், திரவ ஊடகமா இருக்கலாம், வாயு ஊடகமா இருக்கலாம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, காற்று அப்படின்றது வாயு இல்லையா. சோ இந்த மாதிரியான ஊடகங்கள் இருக்கலாம். அப்ப வெற்றிடத்துலதான் ஒலி வந்து பயணிக்காது. சோ இப்ப நம்ம எங்கேயாச்சும் வெற்றிடம் இருக்குமா அப்படின்னா, இங்க எங்கேயுமே நம்மளோட பூமியில வெற்றிடம் இல்ல. சரியா? நம்மளா வெற்றிடத்தை உருவாக்கலாம். ஆனா நிலவுல எல்லாம் வந்து வெற்றிடம் தான், அங்க வந்து வளிமண்டல அமைப்பு இல்ல இல்லையா. அதனால நிலவுல எல்லாம் பேசினா வந்து கேட்காது. சரியா? சோ ஒலி வந்து வெற்றிடத்தில் பரவாது. வேக்யூம் இல்லையா, டஸ் நாட் டிராவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? cannot travel இருக்கு இல்லையா. சோ வேக்யூம்ல சவுண்ட் டஸ் நாட் டிராவல் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதே மாதிரி திட ஊடகம், திரவ ஊடகம், வாயு ஊடகம் இருக்கு இல்லையா. காற்றுன்றது வாயு ஊடகம். சரியா? இதுல எவ்வளவு வேகத்துல எது பயணிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திட பொருள்ல தான் கொஞ்சம் வேகம், அதிக வேகமாகவும், அதை விட குறைவா திரவ ஊடகத்திலையும், அதை விடவும் குறைவா வாயு ஊடகத்திலயும் ஒளி வந்து பயணிக்கும். இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். சரிங்களா? இதை கொடுத்து கேட்டிருந்தாங்க, எந்த ஊடகத்தில் ஒளி வேகமாக பயணிக்கும் சொல்லி கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. The process by which heat from the sun reaches the earth is called. சூரியனிலிருந்து வெப்பம் பூமியை அடையும் செயல்முறை பின்வருமாறு அழைக்கப்படுகிறது. சூரியன் கிட்ட இருந்து வெப்பம் நமக்கு கிடைக்குது இல்லையா, இந்த செயல்முறைக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ செயல்முறை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, வெப்பம் வந்து பரவுற விதத்தை 3 விதமா சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து வெப்ப பரவுதல், வெப்ப கடத்துதல், வெப்ப சலனம், அடுத்து கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ எந்த ஒரு ஊடகமே இல்லாம வெப்பம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவச்சுன்னா அது பேர் வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பாத்தீங்கன்னா சூரியன் கிட்ட இருந்து நமக்கு வெப்பம் எப்படி கிடைக்குதுன்னா, எந்த ஒரு ஊடகமே இல்லாமதான் நமக்கு வந்து அடையுது. அதனால இது வந்து ரேடியேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த வெப்ப கடத்தல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படுது இல்லையா. இப்ப நம்ம சமைக்கும் போது பாத்திரங்கள்ல எல்லாம் சூடேறும். அதே மாதிரி அதுல ஏதாச்சும் வேற ஒரு கரண்டி போட்டோம்னா அதுவுமே சூடாகும். இந்த மாதிரியான பரவதுக்கு பேர் கடத்தல் அப்படின்னு சொல்லுவோம். பரவல் அப்படின்றது திட ஊடகத்துல பரவக்கூடியதா இருக்கும். பரவலும் அதே கான்செப்ட் தான். இது வந்து திரவ ஊடகத்துல பரவக்கூடியதா இருக்கும். இது வந்து திடப்பொருள்கள்ல. அதே மாதிரி வெப்பச்சலனம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப காற்றெல்லாம் வீசுது இல்லையா, அதெல்லாம் வந்து வெப்பச்சலனத்துக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். சரிங்களா? ஓகே, இது என்ன லெசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவுமே வெப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெசன் தான். சரிங்களா? வெப்பம் படிச்சு இல்லையா, ஹீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெசன். அடுத்து பாருங்க. Which of the following does not use the heating effect of electric current? பின்வருவனவற்றில் எது மின்சாரத்தின் வெப்ப விளைவுக்கான எடுத்துக்காட்டு அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. क्वेश्चन கொஞ்சம் கவனிக்கணும். சோ என்ன லெசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெசன். எலக்ட்ரிசிட்டி மின்சாரம். லெசனே என்னன்னா மின்சாரம். சோ அந்த மின்சாரத்தோட விளைவுகளை 3 வகையா பிரிப்பாங்க. மின்னோட்டத்தின் விளைவுகள் அப்படின்னு சொல்லி, ஒண்ணு வந்து மின்சாரத்தின்
வேதி விளைவு அப்படின்னு சொல்லுவோம். வேதி விளைவு கெமிக்கல் எஃபெக்ட். அடுத்ததா வெப்ப விளைவு ஹீட்டிங் எஃபெக்ட். மூணாவதா வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். காந்த விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னெட்டிக் எஃபெக்ட் எலக்ட்ரிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த 3 விளைவுகளா பிரிப்போம். இதுல வேதி விளைவு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மின்பகு கரைசல கரண்ட்டை செலுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு உலோகத்தை இன்னொரு உலோகத்து மேல படிய வைப்போம். அதுக்கு பேர் தான் வேதி விளைவு அப்படின்னு சொல்லுவோம். வெப்ப விளைவு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, கரண்ட்டை கொடுத்து அந்த கரண்ட் எனர்ஜியை நம்ம என்னவா மாத்த போறோம்னு பாத்தீங்கன்னா ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் வெப்ப விளைவு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது காந்த விளைவுன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கரண்ட்டை கொடுத்து அதை வந்து மேக்னெட்டா மாத்துவோம், காந்தமா மாத்துவோம். இதுக்கு பேர் காந்த விளைவு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, மின்சாரத்தின் வெப்ப விளைவுக்கான எடுத்துக்காட்டு அல்ல. அப்போ வெப்ப விளைவுக்கு எடுத்துக்காட்டு இல்லாதது எதுன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இது பல்புன்றது அந்த இழை வந்து சூடேறி வெப்பத்தினாலதான் ஒளிரும். சோப்பு இது வெப்ப விளைவு தான். அதே மாதிரி மின் சலவை பெட்டி அயன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அயன் பாக்ஸ் என்ன பண்ணுவோம்னா நம்ம கரண்ட் கொடுப்போம், அது வந்து ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி தான் என்ன பண்ணுவோம், துணிகளை அயன் பண்றதுக்கு பயன்படும். அதே மாதிரி ஹீட்டரும் என்ன பண்ணும், வாட்டர் ஹீட்டர் போடுறோம் இல்லையா, தண்ணி சூடு தட்டி காய வைக்கிறதுக்கு, இதுவுமே என்னதான் பண்ணணும், கரண்ட்டை வந்து ஹீட்டா கன்வெர்ட் பண்ணும். அப்ப இது 3மே என்னன்னா வெப்ப விளைவுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த 3மே. சரியா? இதுல 4வதா இருக்கு பாத்தீங்களா, எலக்ட்ரிக் பெல், காலிங் பெல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இந்த காலிங் பெல் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது காந்த விளைவுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ காந்த விளைவு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலிங் பெல் எல்லாம் அடிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு ரவுண்டா ஒண்ணு இருக்கும், இது பக்கத்துல ஒரு இது மாதிரி ஒரு குச்சி மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா. இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து காந்தமா கரண்ட் கொடுக்கும் போது, கரண்ட் நம்ம பாஸ் பண்றோம் அப்படின்னா இது காந்தமா மாறி பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த இரும்பு துண்டை கவரும். இப்படி கவரும் போது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு டச் ஆகும் போது சவுண்ட் வரும். சோ இது வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மின்சாரத்தின் காந்த விளைவுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம்னா இந்த காலிங் பெல்ல சொல்லலாம். சரியா? அப்போ இதுதான் வந்து வெப்ப விளைவுக்கு பொருந்தாதது. ஓகேவா? கொஸ்டினை கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். சோ இது என்ன லெசன்னா மின்சாரம் சொல்லிட்டேன் இல்லையா. அடுத்த லெசனை பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. which of the following is true about images formed by a plane mirror? அதாவது ஒரு சமதள ஆடியில் உருவாக்கப்பட்ட பிம்பங்களை பற்றி பின்வருவனவற்றில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமதள ஆடி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முகம் பாக்குறோம் இல்லையா கண்ணாடி, அதுதான் வந்து பிளேன் மிரர் அப்படி சொல்லுவாங்க. சரியா? அந்த பிளேன் மிரர்ல எப்படி பிம்பம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கே நல்லா தெரியும். நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரிதான் அதுலயும் காட்டும். அதே உயரம், அதே அளவு, அது எப்படியே காட்டும். அப்புறம் என்ன பண்ணணும்னா நேரான பிம்பமா தான் இருக்கும், தலைகீழாலாம் இருக்காது இல்லையா. அதே மாதிரி சின்னதாவோ பெருசாவோ பொருளை காட்டாது, நேரா தான் இருக்கும். ஆனா என்ன ஒரு மாற்றம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா இடவல மாற்றம் தெரியும். இப்போ கண்ணாடியில நம்ம வலது கை தூக்குனா இடது கை மாதிரியும், இடது கை தூக்குனா வலது கை மாதிரி தெரியும். இந்த மாதிரி இடவல மாற்றம் மட்டும் சமதள ஆடியில இருக்கும். சரியா? இதனாலதான் ஆம்புலன்ஸ் அப்படின்ற வார்த்தை எப்படி எழுதிருப்பாங்கன்னா உள்டாவா திருப்பி எழுதிருப்பாங்க. ஏன்னா பின்னாடி வர வண்டிக்காரங்க கண்ணாடி வழியா அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரிவர்ஸ்ல இருந்து நேரா தெரியும். சரியா? இதுதான் காரணம். சோ இப்படி பாத்தீங்கன்னா சமதள ஆடியில் உருவாக்கப்பட்ட பிம்பங்கள் பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரான பிம்பமா இருக்கும். இதுவே கரெக்டான ஆன்சர் தான். சரிங்களா? எரெக்ட் அப்படின்றது கரெக்ட் தான், நேரா தான் இருக்கும் இல்லையா, தலைகீழாலாம் இருக்காது. சோ நேரான பிம்பம் தான். அதே மாதிரி தலைகீழான பிம்பமானா இல்ல. அடுத்ததா பொருளுடன் ஒப்பிடும்போது மிக பெரியதா இருக்குமானா இல்ல, அதே அளவோட தான் இருக்கும். சிறியதா இருக்குமானாலும் இல்ல. சரியா? இதுவுமே அதே அளவா தான் இருக்கும். அப்புறம் இந்த 3 கூற்றுகளுமே இல்ல, நேரான பிம்பமா தான் இருக்கும். சோ இது என்ன லெசன் பாத்தீங்கன்னா, இதுவுமே லென்ஸ் எல்லாம் வரக்கூடியது. லென்ஸ் எல்லாம் என்ன லெசன்ல வரும்னு பாத்தீங்கன்னா ஒளி லெசன்ல தான் வரும், லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய லெசன். சரிங்களா? சோ இதுக்கான இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கான நோட்ஸ் எல்லாமே எங்களோட புக்ல நாங்க ரெடி பண்ணிருக்கோம். ஸோ நீங்க படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க புக் வாங்கி கூட படிங்க. புக்லயே நிறைய விஷயம் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி. அடுத்து பாருங்க, வாட் இஸ் த டேஸ்ட் ஆஃப் அன் ஆசிட் இன் ஜெனரல்? பொதுவாக ஒரு அமிலத்தின் சுவை என்ன? பொதுவாக ஒரு அமிலத்தோட சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமிலம் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆசிட் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஏதோ ஒரு கரைசல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லெமன் ஜூஸ் கூட எடுத்துக்கோங்க, அது ஒரு கரைசல் இல்லையா. அது நம்ம தண்ணியில கரைக்கும் போது அது என்னவா மாறும், என்ன வெளியிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயனிகளை வெளியிடும், H+ அயனிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான ஹைட்ரஜன் அயனிகளை வெளிவிட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரஜன் ஒரு கரைசல் நீரில் கரைந்து ஹைட்ரஜன் அயனிகளை வெளியேற்றினால் அது ஒரு அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட்டா ஹைட்ராக்சைடு அயனிகளை வெளியேற்றுச்சுன்னா அது ஒரு காரம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ அப்போ ஹைட்ரஜன் அயனிகளை வெளியேற்றுச்சுன்னா அது அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அமிலத்தோட சுவை என்னன்னு கேட்டிருக்காங்க. அமிலம் எப்படி டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புளிப்பு சுவையால இருக்கும். சரியா? இது வந்து ஆசிட் பேஸ் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு லெசன், வேதியியல்ல வரக்கூடிய லெசன். அந்த லெசன்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா?
அதே மாதிரி காரங்கள் இருக்கு இல்லையா, காரங்கள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கசப்பு சுவை பிட்டர் டேஸ்ட்ல இருக்கும். அமிலங்கள் வந்து சோர் டேஸ்டா இருக்கும். எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலாம்னா லெமன் ஜூஸ் சொல்லலாம், அப்புறம் ஆரஞ்சு பழம், தக்காளி, புளிப்பா இருக்கக்கூடியது எல்லாமே என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா அமிலங்கள் இருக்கும். அடுத்து பாருங்க, which of the following does not burn in the presence of the air? பின்னொன்றில் எது காற்றின் முன்னிலையில் எரியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது என்ன லெசன் பாத்தீங்கன்னா மேட்டர்ஸ், பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கு சரியா. பருப்பொருட்களோட பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம். பருப்பொருள்னா என்ன, பருப்பொருட்களோட பண்புகள்லாம் என்ன, திடப்பொருள், திடவ பொருள், வாயு பொருள் இருக்கும். சோ இது மாதிரியான ஒரு லெசன் தான். சோ இதுல இருந்து இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்கலாம் சரிங்களா. சோ இல்லைன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதை பத்தி அதுலயும் வரக்கூடியதுதான் இது சரியா. இதுலயும் அதை கேட்டுக்கலாம். சோ பாருங்க, எதெல்லாம் எது எரியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ காகிதம் எரியுமா, பேப்பர் எரியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எரிதலுக்கு ஆக்சிஜன் தேவை அப்படின்னு சொல்லுவோம். காற்று இருந்தா மட்டும்தான் எரிய முடியும். எரிதலுக்கு ஆக்சிஜன் தேவை. காற்று இல்லாத இடத்துல எரியுமானா எரியாது சரியா. சோ இப்ப காற்றின் முன்னிலையில் எரியாதது எது, காற்றே இருந்தாலுமே எரியக்கூடியது எரியாதது எதுன்னு பாத்தீங்கன்னா பேப்பர் எரியும், மரக்கட்டை எரியும், மரம் எரியும், நிலக்கரியும் எரியும். இதுல கல் அப்படின்றது எரியாது சரியா. இப்போ ஸ்டோன் அப்படின்றது தான் எரியாத ஒரு பொருள். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ரொம்ப யோசிக்க வேண்டியது இல்ல, சும்மா ஆப்ஷனை பார்த்தாவே நீங்க போட்டுருங்க. அடுத்து பாருங்க, which of the following is a chemical change? இந்த என்ன லெசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், changes around us அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெசன். changes around us, நம்மை சுற்றி நிகழக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல எது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் இல்ல, பின்னொன்றில் எது வேதியியல் மாற்றம். சோ எது வேதியியல் மாற்றம் தான் கேட்டிருக்காங்க பாருங்க. சோ என்னெல்லாம் பாத்தீங்கன்னா காகிதத்தை துண்டுகளாக வெட்டுதல், இரும்பு துருப்பிடித்தல், சர்க்கரை தண்ணீரில் கரைத்தல், தண்ணீரை கொதிக்க வைத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இதுல எதுன்னு பாத்தீங்கன்னா ரஸ்டிங் ஆஃப் அயன், இதுதான் வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கெமிக்கல் சேஞ்சஸ், பிசிக்கல் சேஞ்சஸ் எப்படி பிரிக்கிறோம், எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கெமிக்கல் வேதி வினைகள்னா என்னன்னா பாத்தீங்கன்னா மீளா வினைகளா இருக்கும். ஒரு பொருள் வந்து இப்போ ஒரு வினையில ஈடுபடுது அப்படின்னா அதோட விளைபொருளை வந்து திருப்பி கொடுக்காது, அது வந்து மீளா வினை அப்படின்னு சொல்லுவோம். கெமிக்கல் சேஞ்சஸ் எல்லாமே மீளா வினைகளா இருக்கும். பிசிக்கல் சேஞ்சஸ் எல்லாமே மீள் வினைகளா இருக்கும் சரிங்களா. சோ இப்படி பாத்தீங்கன்னா இரும்பு துருப்பிடிச்சிச்சு அப்படின்னா பழைய இரும்பே நம்மளால திருப்பி கொண்டு வர முடியுமா அப்படின்னா முடியாது. அதனால இதுதான் வந்து கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். மத்ததெல்லாம் பாருங்க, காகிதத்தை துண்டுகளாக வெட்டுதல், காகிதத்தை நம்ம துண்டு துண்டா வெட்டினாலும் அது காகிதமா தான் இருக்கும் இல்லையா, அதோட பண்புகள்ல வந்து மாற்றம் ஏற்படாது. அதனால இது வந்து பிசிக்கல் சேஞ்சஸ் எப்படி சொல்லலாம், இயற்பியல் மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் சரியா. அடுத்தது சர்க்கரையை தண்ணீரில் கரைத்தல். சர்க்கரையை நம்ம தண்ணியில கரைச்சாலுமே அது திருப்பி சூடுபட்டு என்ன பண்ண முடியும், சர்க்கரையை நம்மளால எடுக்க முடியும். அதே மாதிரி சர்க்கரையோட வேதியியல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. அதனால இது வந்து பிசிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது தண்ணீரை கொதிக்க வைத்தல். தண்ணீரை கொதிக்க வச்சாலும் அது ஆவியா மாறும், திருப்பி ஆவியை குளிர்ச்சு தண்ணியாவும் மாற்ற முடியும். சோ இதெல்லாம் மீள் வினைகள் அப்படின்றதுனால இந்த பிசிக்கல் சேஞ்சஸ் இயற்பியல் மாற்றங்கள் சொல்லுவோம். இப்போ இரும்பு துருப்பிடித்தல் மட்டும்தான் என்னன்னு சொல்றோம்னா வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது என்ன லெசன் சொன்னாலே சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். அடுத்த क्वेश्चन பாருங்க, which of the following can turn a blue litmus paper into red? பின்வருவனவற்றில் எது நீல லிட்மஸ் காகிதத்தை சிவப்பு நிறமாக மாற்றும்? ஆசிட் பேஸ் சால்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் படிச்சு அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள் சொன்னேன். அந்த லெசன்ல இருந்தே வரக்கூடிய இன்னொரு கொஸ்டின் தான் இது. சோ நீல லிட்மஸ் காகிதத்தை சிவப்பு நிறமாக மாற்றக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா தண்ணீர், நைட்ரிக் ஆசிட், சமையல் சோடா, சோப்பு கரைசல் இத்தனை கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ இங்க எதுக்காக இந்த லிட்மஸ் பேப்பர் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமிலம், காரம் படிச்சோம் இல்லையா. அமிலங்களுக்கும் காரங்களுக்குமே நிறம் இல்லை சரியா. அந்த நிறம் இல்லாததுனால அது ஒரு சில மாற்றங்கள், அது லிட்மஸ் பேப்பரை வச்சு நம்ம அது அமிலமா காரமா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா நீல லிட்மஸை சிவப்பா மாற்றக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா அமிலம், ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அமிலங்கள் தான் நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றும். இப்ப கொடுத்துருக்கிறதுல எது அமிலம் அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. அப்ப தண்ணீர் அப்படின்றது பாத்தீங்கன்னா pH வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம், பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கரைசலோட pH வேல்யூ அப்படின்றது 0ல இருந்து 14 வரைக்கும் இருக்கும். இதுல கரெக்டா 7 இருந்துச்சுன்னா அது நடுநிலை, நியூட்ரல் சொல்யூஷன் சொல்லுவோம். 0ல இருந்து 7க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறது வந்து ஆசிட், அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். 7.1ல இருந்து 14 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து பேஸ், காரம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வாட்டர், தண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட pH லெவல் வந்து 7ஆ இருக்கும் சரியா. அதனால வந்து நடுநிலை கரைசல் சொல்லுவோம், அமிலமும் அல்ல காரமும் அல்ல. இதே மாதிரி சமையல் சோடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா,
சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு வகையான காரம், கார்பனேட் குரூப் இல்லையா. அதே மாதிரி ஹைட்ராக்சைடு அயனிகள் இருந்தாலும் காரம் தான், கார்பனேட் இருந்துச்சுனாலும் அது காரம் தான். அடுத்ததான் நைட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நைட்ரிக் ஆசிட் பாத்தீங்கன்னா HNO3 அமிலம் சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ அமிலங்கள் தான் என்ன பண்ணும்னா நீல லிட்மஸை சிவப்பு நிறமாக மாற்றும். பேர்லயே கூட இங்க அமிலம் இருக்கு, சோ இதை வச்சியும் கண்டுபிடிக்கலாம். நைட்ரிக் ஆசிட் அப்படின்றது தான் நீல லிட்மஸ் காகிதத்தை சிவப்பு நிறமாக மாற்றும். இதே மாதிரி கொஸ்டின் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, வேற வேற மாதிரி கேட்டிருக்காங்க சரியா. அடுத்ததான் சோப்பு கரைசல். சோப்பு எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா காரங்களை சேர்த்து செய்யக்கூடியதா இருக்கும். சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இந்த மாதிரி காரங்கள் கலந்துதான் சோப்பு செய்வாங்க. சோ இதுவுமே காரம் தான். அப்போ அமிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிட் மட்டும் தான். அடுத்து பாருங்க, which of the following can prepare their food themselves from simple substances? பின்வருவனவற்றில் எவை தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்க முடியும்? சோ இந்த தாவரங்களோட உணவூட்டம் சொல்லி படிச்சிருப்போம் சரியா. சுற்றுச்சூழல் சூழலியல்ல வரும், நுகர்வோர்கள் உற்பத்தியாளர்கள் அப்படின்னு சொல்லி வரும் சரியா. அதுல தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவரங்கள் மட்டும்தான். தாவரங்களால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்க முடியும். மற்றபடி இந்த பூச்சிகள், பறவைகள், மனிதர்கள் எல்லாருமே என்ன பண்றோம், தாவரங்களை சார்ந்துதான் வாழறோம். அப்ப தாவரங்களை தான் என்ன சொல்லுவாங்கன்னா உற்பத்தியாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம். மற்றதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா நுகர்வோர்கள். அதை சார்ந்து வாழக்கூடியவங்க எல்லாம் என்ன சொல்லுவோம், நுகர்வோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. சோ இந்த பச்சை தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கக்கூடிய அந்த செயல்முறைக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை, போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. சோ இது என்ன லெசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா EVSல வரக்கூடியது சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெசன்ல வரக்கூடிய கொஸ்டின். அடுத்து பாருங்க, the function of the dash is to be separate impurities from blood. டேஷின் செயல்பாடு ரத்தத்தில் இருந்து அசுத்தங்களை பிரிப்பது. எதோட செயல்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்கள் எல்லாம் பிரிச்சு அனுப்பக்கூடியது எதோட வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்னி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சிறுநீரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்னிஸ். இது என்ன பண்ணணும்னா ரத்தத்தை வடிகட்டி ரத்தத்துல இருந்து தேவையில்லாத யூரியா, நீர் இதெல்லாம் வெளியேற்றி சிறுநீர் வழியா வெளியே அனுப்பக்கூடிய வேலை செய்யக்கூடியது சிறுநீரகங்கள் தான். சோ இது எந்த லெசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கழிவு நீக்க மண்டலம், மனிதர்களின் உறுப்பு மண்டலங்கள் சொல்லி இருக்கோம். எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம்னு இருக்கும். கழிவு நீக்க மண்டலம் மனிதர்களோட உறுப்பு மண்டலம் முதல்ல நான் சொன்னேன் இல்லையா. சோ இந்த லெசன்ல இருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் தான் இது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following is the respiratory organ of human? பின்வருவனவற்றில் மனிதர்களின் சுவாச உறுப்பு எது? சுவாச உறுப்பு நம்ம சுவாசிக்கிறது எது மூலியமானா மூக்கு வழியா சுவாசிக்கிறோம். அதுல சுவாச உறுப்பு அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நுரையீரல் சரிங்களா. சோ லங்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து சுவாச உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடக்கூடிய வேலை செய்யுது. இதுதான் சுவாச உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். சோ இது எந்த லெசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாச மண்டலம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு சரியா. மொத்தம் 8 மண்டலங்கள் படிச்சோம் இல்லையா மனித உறுப்பு மண்டலங்கள்னு. இதுல சுவாச மண்டலம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெசன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய கொஸ்டின். அடுத்து பாருங்க, which of the following is the female gamete in humans? பின்வருவனவற்றில் மனிதர்களில் பெண் கேமெட் எது? பெண் கேமெட் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்ணோட இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பெண் கேமெட். இது என்னன்னு பாத்தீங்கன்னா அண்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஓவம், இங்கிலீஷ்ல ஓவம் சொல்லுவோம். சோ இதுதான் வந்து பெண்ணோட இனப்பெருக்க உறுப்பு, பெண் கேமெட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதுதான் வந்து மனித செல்கள்லயே மிகப்பெரிய செல்லாகவும் இருக்கும். மிகச்சிறிய செல்லா என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆண்களோட இனப்பெருக்க செல்லான விந்து செல் இருக்கும் சரிங்களா. இந்த ஓவம்ல இருந்து தான் கருமுட்டை உற்பத்தி ஆகும். சோ இதுதான் வந்து பெண் கேமெட் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல கருமுட்டை இருக்கு பாருங்க. சோ இது என்ன லெசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனப்பெருக்க மண்டலம் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கு சரிங்களா. சோ இந்த லெசன்ல இருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் இது. அடுத்து பாருங்க, which of the following is not a type of vegetative propagation in plants? பின்வருவனவற்றில் எது தாவரங்களில் உடல வழி இனப்பெருக்க வகையை சேர்ந்ததல்ல? உடல வழி இனப்பெருக்கம் அப்படின்னா என்னன்னா தன்னோட உடல்ல இருந்தே புதுசா ஒரு தாவரங்களை உருவாக்கக்கூடியதுதான் உடல வழி இனப்பெருக்கம், வெஜிடேட்டிவ் ப்ரொபோகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல எது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ வெட்டுதல் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்ப ஏதோ ஒரு தாவரங்களை இப்போ ரோஜா செடி, செம்பருத்தி செடி எல்லாம் இருக்குன்னு இருக்குல்ல, அதை நம்ம வெட்டி வச்சோம் அப்படின்னா அதுல இருந்து புது தாவரத்தை உருவாக்க முடியும். சோ இதுவுமே உடல வழி இனப்பெருக்கத்துக்கு எடுத்துக்காட்டு தான். துண்டு துண்டாக பிரித்தல், பட்டிங் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இருக்கு இல்லையா, ஒரு செல் பூஞ்சையான ஈஸ்ட் என்ன பண்ணும்னா
அதாவது மொட்டு விடுதல் மூலமா என்ன பண்ணும்னா துண்டு துண்டா பிரிஞ்சிடும். சரியா? அடுத்ததான் துளிர்த்தல் ஃபெர்மெண்டேஷன் இருக்கு இல்லையா, ஃபிராக்மெண்டேஷன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பைரோகைரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்துல நடைபெறும். இது என்னன்னா உன்னோட உடல்ல இருந்தே தனித்தனியா துண்டு துண்டா பிரிஞ்சு புது புது தாவரங்களை உருவாக்கும். ஸோ இப்போ இது மூணுமே என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல வழி இனப்பெருக்கத்திற்கு எக்ஸாம்பிள் தான் இது மூணுமே. அடுத்ததான் மகரந்த சேர்க்கை இருக்கு இல்லையா, இதுதான் வந்து உடல வழி இனப்பெருக்கம் அல்லாதது. இது என்ன சொல்லுவாங்கன்னா பாலிலா இனப்பெருக்கம். சாரி, சரிங்களா? இப்படி சொல்லுவோம். ஸோ ஏன்னா இப்படி மகரந்த சேர்க்கை எப்படி நடைபெறும்னு பாத்தீங்கன்னா ஒரு தாவரத்துல இருக்கக்கூடிய மகரந்தம் வந்து அதே தாவரத்திலயோ இல்ல இன்னொரு தாவரத்திலயோ போய் சேர்ந்துச்சுன்னா அது பேர் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் பால் இனப்பெருக்கமா? சரி, இது பால் இனப்பெருக்கமா பாலிலா இனப்பெருக்கமா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? சோ இந்த லெசனை பாருங்க. இதுலதான் சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆயிருக்கும். ஒளி லெசன்ல 2 கொஸ்டின் இருந்திருக்கும், வெப்பம்ல 2 கொஸ்டின் இருந்திருக்கும், மற்றபடி எல்லாம் ஒரு யூனிட்லயும் ஒரு கொஸ்டின் இருந்திருக்கும். இது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் தான். சரிங்களா? இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, நிறைய பேட்சா டெஸ்ட் எழுதுறாங்களே. அப்ப எல்லா கொஸ்டினையும் அனலைஸ் பண்ணும்போது இந்த எல்லா நான் சொன்ன முதல்ல சொன்ன இல்லையா அந்த யூனிட்ஸ் எல்லாமே நீங்க இம்பார்ட்டன்ஸா படிக்க வேண்டியதா தான் இருக்கும். சரிங்களா? சோ பாருங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி படிங்க. ஓகே, தேங்க்யூ.